வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி என்ன நான் லன்ச்சு செஞ்சேன்னா சாம்பார் ரைஸ் தான் செஞ்சேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கப் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். அது கூட வந்து பாசிப்பருப்பும் சாம்பார் பருப்பும் நான் வந்து 1/4 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது 1/2 அன் ஹவர் ஊறின பிறகு ஒரு குக்கர் வச்சுட்டு நான் ஊற வச்ச அரிசி பருப்பும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து 4 பல் பூண்டு, மீடியம் சைஸ் ஒரு ஆனியனும் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 விசில் வந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்தவொடனே நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதுக்கு வந்து 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டோடனே 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. நான் வந்து ஆல்ரெடி வந்து சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த மசாலா தான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா இதுவானோடனே இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக மேஷ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தாளித்து வச்சோம்ல அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சால்ட் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி கிளறிட்டிங்கன்னா சுவையான சாம்பார் ரைஸ் ரெடி. தேங்க்யூ.